ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தானியங்கி முறையில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யும் முறை தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து கூடுதல் விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஸோ இது சம்மந்தமாக தமிழக அரசு கொடுத்துள்ள ஒரு அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெக்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பட்டாக்களை பொதுமக்கள் எளிதாக பெறும் வண்ணம் புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. காரணம், நிலம் வாங்கும் உரிமையாளர்கள் அந்த நிலத்துக்கு பட்டா வாங்குவதற்கு படாத பாடுபட வேண்டியிருக்குது. இதற்காகவே கால நேரம் வீணாகிறது. எனவே பத்திரப்பதிவு துறையில் ஆன்லைன் மூலம் பட்டா பெறும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டமும் கடந்த 15ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு முடிந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே சம்பந்தப்பட்ட நபருக்கு பட்டா கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் உட்பிரிவு செய்யும் தேவை இல்லாத நில கிரயங்களில் தானியங்கி முறையில் சில மணி நேரத்தில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யலாம். அதேபோல் பட்டா பெயர் மாற்றத்தை எளிமையாக்க முதலில் ஒருவருக்கு முதலில் சேவை என்ற திட்டத்தை வருவாய்த்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் நேரடி பட்டா மற்றும் உட்பிரிவு பட்டா ஆகிய இரண்டுக்கும் ஒரே தரவரிசை அளிக்கப்படுகிறது. இதனால் பட்டா பெயர் மாற்றம் செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதாக புகார்கள் கிளம்பின. இதையடுத்து தமிழக அரசு விளக்கம் ஒன்றினும் இதற்கு தந்துள்ளது. அதாவது, நில உடைமை ஆவணங்கள் கணினிமயப்படுத்தப்பட்டு தமிழ்நிலம் என்னும் இணையதளம் மூலமாக இணையப்பட்டா மாறுதல் ஆன்லைன் வருவாய்த்துறை அலுவலர்களால் பிறப்பிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திலோ அல்லது இணைய வழியிலோ eservice.tngov.in என்ற இணையதள முகவரியில் பட்டா மாற்றம் கோரி விண்ணப்பம் செய்து பட்டா மாறுதல் உத்தரவுகளை பெற்று வருகின்றனர். இதில் பட்டா மாறுதல் கோரும் மனுவின் மீதான நடவடிக்கையானது குறுஞ்செய்தி மூலமாக மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. பட்டா மாற்றம் கோரும் மனுக்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று உறுப்பினருடன் கூடிய பட்டா மாற்றம், மற்றொன்று உறுப்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம். இதன்படி உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பதாரர்களுக்கு உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பதாரர்களுக்கும் தனித்தனியே வரிசை எண் வழங்கப்பட்டு வருது. அவற்றின் மீது உரிய கால அளவில் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு வருது. இவ்வரசு பொறுப்பேற்ற போது முதல் 3 ஆண்டுகளில் இணைய வழியில் 81.76 லட்சம் பட்டா மாறுதல் ஆன்லைன் மூலமாக வழங்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு இச்சேவைகளை கூடுதலான வெளிப்படைத்தன்மையுடன் விரைந்து வழங்க ஏதுவாக விண்ணப்பங்களை பெற்ற வரிசைப்படி தீர்வு செய்யும் நடைமுறை 2024ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி முதல் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பதாரர்களில் முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறையில் ஜூன் 4ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை 15,484 பட்டா மாற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் விண்ணப்பதாரர்களில் முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறை விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது. எனவே 2 வகையான விண்ணப்பதாரர்களுக்கும் ஒரே வரிசை எண் வழங்கப்படுகிறது என்ற செய்தி தவறானதாகவும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. ஸோ இந்த அறிவு பற்றினாக்கா, உட்பிரிவு இல்லாத மற்றும் உட்பிரிவு உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு தனித்தனியான டோக்கன்கள் வழங்கி அவங்களுக்கு பட்டா மாறுதல் செஞ்சு வராங்க. ஸோ ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரியான டோக்கன் 2 பிரிவுகளுக்கு வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருந்த காரணத்தால் இதை சரி செய்யும் விதமாக ஒரு விளக்கம் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ முதலில் வருவோருக்கு முதல் சேவை அப்படின்ற தலைப்பில் இந்த சேவை தொடர்ந்து நடைபெற்று வருது. கடந்த ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் பட்டா மாறுதல் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு பட்டா மாறுதல் செஞ்சுட்டு வராங்க. ஸோ இனி வருங்காலங்களிலையும் யாரெல்லாம் பட்டா மாற்றத்துக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய உட்பிரிவு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நிலம் சம்மந்தமான அளவு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற பட்சத்தில் உடனடியாக அடுத்த நிமிடமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண கிரயம் பண்ண அடுத்த நிமிடமே உங்களுடைய பட்டாவும் மாறிடும். இதுக்கான மெசேஜ் கிரயம் பண்ணுறவங்களுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிவிடுவோம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரயம் பண்ணுறவங்களும் சரி, விற்பனை செய்ய போகிறவங்களும் சரி, இதுக்கான ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். பதிவு செய்கிற அலுவலகத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனடியாக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜ் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்லையோ அல்லது உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் போய்ட்டு eservice.tngov.in வெப்சைட் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேவை பற்றினாக்கா மக்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள சேவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பட்டா மாறுதல் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.